இங்கே பாருங்க, இவர் தான் யூமி, எங்களோட யூமி குட்டி, 4 months ஓல்டு குட்டி. இவர் 45 days இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தார். இவர் வந்த ஸ்டோரி ஒரு பெரிய ஸ்டோரி. இருக்க மாட்டேங்கிறார், போகிறார். ஓகே, யூமி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது முதல்ல பிளாக்கி அப்படின்ற ஒரு கேட் இருந்தது. அது எப்படின்னா, லைக் அது ஒரு ஸ்ட்ரே கேட். எப்படி வந்ததுன்னு தெரியல, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதை 2 நாள் நான் விரட்டி விட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. ஸோ அப்போ நான் பாவம் பார்த்து, சரி ஓகே அது இருந்துட்டு போகுது, ஷெட்டில் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ எவ்ரி டைம் என்னை ஷெட்டுக்கு போயிட்டு மோட்டர்லாம் அங்கே தான் இருக்குது, வாஷிங் மிஷின் அங்கே இருக்குது. ஸோ நான் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓடி என்கிட்ட வருவார், என்னுடைய சேர்ந்து நடப்பார். ஒரு 1 வீக்கில் நான் வந்து ஹாலில் உட்காந்துட்ருந்தேன். குடுக்குடுன்னு ஓடி வந்து என்னோடய மடியில் உட்காந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அது எப்படி வந்து நான் மனுஷங்களோட வந்து இப்படி ஒட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னையிலேருந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டு. நான் ரொம்ப I don't know how much I loved him. He, more than me, I think he loved me the most. So I was very happy. I was taking care of him. அவனுக்கு ஃபுட்டு போடுறது அது இது எல்லாமே. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு 1 month he was not well. எவ்ரிடே என் பையன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவான், ட்ரிப்ஸ் போட்டு வருவான். ஸோ he was also paying lot of attention to you, Blackie. Okay. Suddenly one day he passed away. ஸோ நான் ரொம்ப சோகமாயிட்டேன். நான் அவனோட அட்டாச்சாக இருந்தேன்றதை விட அவன் என்னோட ரொம்ப அட்டாச்சாக இருந்தான். சாரி, அவர் கேர்ள், பிளாக்கி வந்து கேர்ள், ஃபீமேல் கேட். ஸோ ஐ ஸ்டார்டட் க்ரையிங் த ஹோல் டே. ஐ டிடன்ட் ஈட் எனிதிங். ஸோ 2-3 days ரொம்பவே வருத்தமாக இருந்தேன். ஸோ என்னோடய மகனும் மருமகனும் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பிளாக்கி மாதிரியே ஒரு கேட் இருக்கா அப்படின்னு அவனை ஃபோட்டோலாம் போட்டு தேடினதில் டிட்டோ பிளாக்கி மாதிரியே வந்தது யூமி. இப்போ யூமியோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, யூமியோட ஓனர், ஃபஸ்ட்டு ஓனர் யூமியோட அம்மாவை வச்சுக்கிட்டு, ஒரு குட்டியை வச்சுக்கிட்டு 3 குட்டியை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டாங்களாம். அந்த குப்பை தொட்டிலேருந்து மெதுவாக அதுங்க நகர்ந்து வந்து வெளியில் ரோட்டில் வந்து 2 குட்டியை அடிபட்டு செத்து போயிட்டான். இந்த ஒரு குட்டியை வந்து ஒருத்தங்க பார்த்து அவங்க வீட்டில் வச்சு அதை வந்து லைக் ஐ திங்க் 3rd day 5th dayலேருந்தே ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் யூமின்னு பேர் வச்சது அவங்க தான். அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப ஷி ஹஸ் டேக்கன் அ குட் கேர் ஆஃப் யூமி. ஸோ அவங்க தான் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்த போது நாங்கள் அதை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ யூமி எங்கள் வீட்டில் இருக்கார். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் யூமி. இஸ் வெரி ஆக்டிவ். பயங்கரமாக அது வந்து கேட்டையே பார்த்ததில்லை ஆக்சுவலாக. அது வந்து எங்களோட தான் ரொம்ப இருக்குது, மனுஷங்களோட. ஸோ எவ்ரி டைம் யூமி வாண்டட் டு பி வித் அஸ், ப்ளே வித் அஸ், ஹி வில் டிஸ்டர்ப் அஸ். நான் எதாவது பண்ணேன்னா என்னை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டான். இங்கே பாருங்கள், இப்போவும் பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறான் பாருங்கள். லேப்டாப் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். என்னோடய நோட் புக்கை நான் ஏதாவது படிக்க உட்காந்தேன்னா என்னோடய நோட் புக்கை கிழிக்க வந்துடுவான், புக்கை கிழிக்க